மகாராஷ்டிராவின் சதாரா மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் கண்டதி பள்ளத்தாக்கு உள்ளது. இங்கு சுற்றுலாவை மேம்படுத்த அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் எதிரொலியாக மகாபலீஸ்வரர் அருகே உள்ள ஜாதனி உள்ளிட்ட கிராமங்களில் நிலங்களின் மதிப்பு அதிகரித்து விற்பனையும் சூடுபிடித்தது. அந்த வகையில் அந்த பகுதியில் 620 ஏக்கர் நிலத்தை அகமதாபாத் ஜிஎஸ்டி ஆணையர் அபகரித்துக் கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நந்தூர்பர் பகுதியைச் சேர்ந்த சந்திரகாந்த் வள்ளி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஜிஎஸ்டி ஆணையராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் தனது சொந்த மாநிலத்தில் தனக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு கிராமத்தையே அவர் அபகரித்துக் கொண்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சந்திரகாந்த் வள்ளி தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து கொண்டு மகாபலீஸ்வரர் அருகே 620 ஏக்கர் நிலத்தை தங்களது பெயருக்கு மாற்றிக்கொண்டது அம்பலமாகியுள்ளது. அது மட்டுமின்றி ஜதானி கிராமத்தைச் சேர்ந்த மக்களிடம் உங்களது நிலங்கள் அரசால் கையகப்படுத்தப்படும் என சந்திரகாந்த் வள்ளி மிரட்டி வருவதாகவும் உள்ளூர் சமூக ஆர்வலர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், வனப்பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் போன்ற பல முக்கியமான சட்டங்களை மீறி வனப்பகுதியில் சந்திரகாந்த் வள்ளி நிலங்களை வாங்கி குவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அந்த பகுதியில் நடைபெற்று வரும் சட்டவிரோத கட்டுமானங்கள் குறித்து அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை எனவும் உள்ளூர் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வனப்பகுதியில் ஒரு கிராமத்தையே வளைத்து போட்டுள்ள அகமதாபாத் ஜிஎஸ்டி ஆணையர் சந்திரகாந்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என ஜதானி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் எச்சரித்துள்ளனர். பாஜக ஆளும் குஜராத் மாநிலத்தில் ஜிஎஸ்டி ஆணையராக உள்ள ஒருவர் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் மகாராஷ்டிராவில் சட்டவிரோதமாக 620 ஏக்கர் நிலத்தை அபகரித்துக் கொண்டதாக எழுந்துள்ள புகார் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.